சேலத்தில் போலி ஆவணம் மூலம் மூதாட்டியின் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்த திமுக பிரமுகர் அடியாட்களை கொண்டு தாக்கியதில் படுகாயமடைந்த மூதாட்டி மற்றும் சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேட்டூர் அருகே உள்ள உப்புக்கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டியின் நிலத்தை திமுக பிரமுகர் போலி ஆவணம் மூலம் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மூதாட்டியிடமிருந்து நிலத்தை அபகரிப்பதற்காக திமுக முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் தவசி ராஜா, திராவிட விடுதலை கழகத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் உள்ளிட்டோர் அடியாட்களுடன் சென்று தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். விளைநிலத்தில் இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்திய கும்பல் மூதாட்டி மற்றும் சிறுமி மீதும் தாக்குதல் நடத்தியது. காப்பாத்த யாருமே வரல. எங்க ஆயாவே என் தங்கச்சி அழிச்சு போட்டுட்டாங்க. ஐயோ கடவுளே. எல்லாரும் தான் அடிச்சு போட்டுட்டு போறாங்க, அடிச்சு போட்டு கொலை பண்ணிட்டு போறாங்க. பாருங்க, போலீஸ் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு போலீஸ் காலையிலேருந்து 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி ஒரே ஒரு போலீஸ். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மூதாட்டி மற்றும் சிறுமி இருவரும் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கொளத்தூர் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. போலீசார் திமுக பிரமுகர்களுக்காக ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காட்டை அபகரிக்கிறதுக்காக முன்னாள் கொளத்தூர் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் தவசி ராஜா, திராவிட விடுதலை கழகம் கட்சி ஈஸ்வரன், சித்துசாமி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டாளிங்க கோடீஸ்வரன், விஸ்வநாதன், முத்துசாமி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 150க்கும் மேற்பட்ட கூலிப்படைகளை கூட்டிகிட்டு வந்து எங்கள் காட்டில் எங்களை மிரட்டி எங்கள் வாழைத்தோப்பு ஃபுல்லாக வளர்ந்து நின்ற வாழைத்தோப்பை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அதை கேட்க போன எங்கள் பாட்டியையும் என் தங்கச்சியையும் அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவை கொல்லாமல் விட மாட்டோன்னு சொல்லி துரத்துனாங்க. நாங்கள் உயிர் பயத்தில் ஓடி வந்துட்டோம். காலையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறோம், யாருமே வந்து என்ன ஏது எதுவுமே கேட்கல. இப்போ நாங்கள் ஜிஹெச்சில் இருக்கிறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமான்னு தெரில. நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்.